வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் சூர்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, விஜய் வந்து பட விஷயமா மலேசியா போயிருக்காங்க. அவர் இன்னைக்கு நேற்றே போயிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட இது வாங்குறது. அதே மாதிரி நாங்கள் கரூர் பக்கத்தில் ஈரோட்டில் இப்போ இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த கரூரில் நடந்த சம்பவம் வந்து இந்த மாதிரி முன்னாடியே அவர் போயிருந்தாருன்னா 40 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க போனாங்க, எல்லாருமே போயிருந்தாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. மலேசியா போன மாதிரி முன்னாடியே அவர் கரூர் வந்திருந்தாருன்னா இந்த 40 பேர் இந்த மாதிரி ஆயிருக்காது. அதுதான் கொஞ்சம் மனசாபமாக இருக்குது. அவர் மேலே தப்பு சொல்லலை. அதை நினச்சா இந்த மலேசியா போனாரே அதே மாதிரி நீங்கள் போயிருக்கலாம்னா உங்களுக்கு அதனால் உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறேன் உங்ககிட்ட. அது வேற ஒன்றும் அதனால் வந்து அவர் மேலே நான் வந்து நீங்கள் அவருக்கு இது பண்ணாதீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தாங்க யாருக்கும் எனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அவர் அது ஒன்று அப்போ அவர் நல்ல மதிப்பு மரியாதை நிறைய இருக்குது. அவர் அரசியலில் வந்துட்டு அவர் பேர் அவர் எனக்கு அதுதான் அவர் வந்து நல்ல படம். அவர் படம் எதுவுமே இதுவானதில்லை. நல்ல படம் எல்லாமே நல்லா போயிட்டு திரும்பி அந்த மாதிரி படம் எடுக்க முடியுமா, எடுப்பாரா, படம் நடிப்பாரான்னு தெரியல. அவரே அரசியலுக்கு போயிட்டு அவர் ஜெயித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி சந்தோஷம்தான். ஆனால் அவர் ஓட்டு போடுறோன்னா நாங்கள் யாரும் சொல்லலை. உங்களோட விருப்பம் அதெல்லாம். ஏன்னா இதுதான் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 40 பேர் இறந்து பார்த்தீங்களா? டிவி நியூஸில் பார்த்தேன். அது நேற்றே போயிட்டாரு. முன்னாடியே வந்திருக்கலாம். அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அவ்வளோதான். 40 பேர் இறந்து போனாங்களே கரூரில், அதுக்கு அவர் மேலே தப்பு சொல்லலை. அவரால் தான் இறந்தாங்கன்னு சொல்லலைங்க. நான் மலேசியா பட விஷயமா போகும்போது ஒரு நாள் முன்னாடி போனார். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கரூர் வந்திருக்கலாம்ல. இப்போ அவரால் தான் எல்லாம் இறந்தாங்கன்னு சொல்லலை. இதுக்கு யார் காரணமோ என்னவோ இருக்குது. இருந்தாலும் இதுக்கு அவர் பார்க்குறதுக்கு மக்கள் எவ்வளோ ஆவலோடு வந்திருக்காங்க. அது ஈரோடு பொறுத்த வரைக்கும், கரூர் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமெல்லாம் வந்து ஒரு நடிகர் சென்னையில் தெரியாது. சென்னையிலலாம் இந்த நடிகர்கள்லாம் எப்படி இருப்பாங்க எல்லா வழியும் அதை பற்றி ரொம்ப ஆர்வம் கிடையாது. ஆனால் இந்த பக்கமெல்லாம் நடிகர் வராங்கன்னா ரொம்ப ஆர்வம். எவ்வளோ ஒரு ஆசையோடு எத்தனை பேர் ஆசையோடு வந்தாங்க பார்க்குறதுக்கு. அதில் எத்தனை பேர் போனாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஆசையோடு வந்த மக்களை வந்து 40 பேரில் அதுதான் அவர் மேலே தப்பு நான் இது வரைக்கும் சொல்லலை. மலேசியா போனால் கூட முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஜனவரி பிறக்க போகுது 26, இன்னும் 4 நாளில் பிறக்க போகுது. எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாம் பழசெல்லாம் போகட்டும். புது வருஷம் பிறக்கட்டும். எல்லாருக்கும் புதுசாக நல்லா இது கிடைக்கட்டும். சரி, அவ்வளோதாங்க. வணக்கம்.